எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு பாலகிருஷ்ணா அவர்களுடைய நடிப்புல தமிழ் டப்பிங்லேயே வெளியாயிருக்கிற அகண்டா 2 தாண்டவம் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2021 வெளியே வந்திருந்த அகண்டா 1 படத்துடைய சீக்குவலாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அகண்டா 1ல நடந்த முக்கிய நிகழ்வுகளை முன்னோட்டமாக ஒரு நிமிஷம் காமிப்பாங்க. அதுலேயும் ஒரு முக்கிய வசனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பம் தான் உலகம், எங்களுக்கு உலகமே குடும்பம், போத் ஆர் நாட் சேம் அப்படிங்கிற டைலாக்ல இருந்து அகண்டா 2 டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஆரம்பிப்பாங்க. இதில் அகோரியா இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து சிவனை வழிபடுறதுக்காக ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போயிடுவார் அவரோட குருவோட ஆசீர்வாதத்தோட. இந்த நேரத்தில் எதிரிகள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவை எப்படி அழித்து கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உள்ளே வருவாங்க. இந்த எல்லா தடைகளையும் உடைச்சி இந்தியாவையும் இந்திய மக்களையும் எப்படி வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் காப்பாற்றினாரு அப்படிங்கிறது தான் அகண்டா 2வோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, அகோரியா நடிச்சிருந்த பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து இந்த வயசுலேயும் வந்து செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட டைலாக் டெலிவரி எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாரு. ரெண்டாவது வந்து தமன் வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக வந்து இந்த கோயில் சீக்வன்ஸு, மந்திரங்கள் ஓதுற இடம் அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய இடத்துல போட்டிருக்கிறாரு. எனக்கு பர்சனலாகவே இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்து வந்து இன்டர்வலுக்கு முன்னால் ஒரு மாஸ் ஃபைட் சீன்லாம் இருக்குது. ஃபைட் சீன் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக இன்டர்வலுக்கு முன்னால் உள்ள அந்த மாஸ் ஃபைட் சீன் இருக்குல்ல, பாலகிருஷ்ணா அவருடைய படத்துக்கு நம்ம எதுக்கு போவோமோ அந்த இதை திருப்திப்படுத்துகிற மாதிரி அந்த ஃபைட் சீன் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் கனெக்ட் ஆகாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெளியே வந்திருந்த அகண்டா 1 அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகலை, மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருந்துச்சு. அகண்டா 1ல கதையெல்லாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்காம, லாஜிக்லாம் பார்க்காம நீங்கள் இப்போவும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஆனால் பரபரன்னு படம் ஸ்பீடாக போய் முடிஞ்சிரும். எந்த விதமான லாஜிக்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா, இப்போவும் அந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அந்த படத்தோடையும் இந்த படம் 2.25 மணி நேரம் டூரேஷன், 1/4 மணி நேரம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் படம் வந்து ஏதோ சம்திங் மிஸ்ஸிங், எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் தெலுங்கு மாஸ் மசாலா படங்கள் பார்த்து பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். பாலகிருஷ்ணா அவர்களுடைய படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் இந்த படம் கனெக்ட் ஆகும். நான் படத்தில் பெரிய லாஜிக்லாம் பார்ப்போம் ப்ரோ, எங்களுக்கு படத்தில் லாஜிக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. எனக்கு பர்சனல் ஃபீல் என்னென்னா, அகண்டா 1 அளவுக்கு அகண்டா 2 இல்லையோ, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படம் தோணுச்சு. படம் வந்து கண்டிப்பாக UA16+ நிறைய தலையே கட் பண்ணுற அளவுக்கான ஃபைட் சீன்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனிச்ச அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.